ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு நண்பர் இன்னொரு நண்பரோட சேர்ந்து பிஸ்னஸ் துவங்குறதுக்காக எல்லா வேலைகளையும் செஞ்சார். கடன் வாங்கினார். அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணார். இன்ஃபேக்ட் என்னென்னா, அவங்க வீட்டில் இந்த பிஸ்னஸுக்கு எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு. இவர் கூட சேர்ந்து செய்ய வேண்டாம், நீங்கள் தனியாக வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஆனால் இவர் சொன்னார், அவர் என்னுடைய நண்பர் ரொம்ப காலமாக, ஆகையினால நான் அவரோட சேர்ந்து இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி பிஸ்னஸ் இது பண்ணலான்ற நிலைமையில் அந்த நண்பர் கைவிட்டுட்டாரு. இல்லைப்பா, நான் வரல, எனக்கு இது பிஸ்னஸ் வேண்டாம், கொஞ்ச காலம் கழித்து நான் இதை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவருக்கு ப்ராக்டிக்கலாக அதில் கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொன்னோம்ல அவர் கூட சேராதீங்கன்னு, நீங்களாக தானே அதை செஞ்சீங்க, இப்போ படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்தார். லோன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்தார். ஒரு 2-3 வருஷம் கழித்து திரும்பவும் சொன்னார், அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஒரு தடவை உங்களுக்கு அவர்கிட்ட பட்டது பத்தலையா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன என்னுடைய ஃப்ரெண்டை அவ்வளோ தூரம் மட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டார் இவர். லைஃப்பில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை அவங்க நமக்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கலாம், தப்பில்லை. நம்மளால் அவங்க கூட சண்டை போட முடியாது, ஸோ ஒதுங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சரி, போட்டு பார்த்து ஏதோ பண்ணிட்டான், இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கணுமே ஒழிய, 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு திரும்பவும் அவர் கூட போய் அதே விஷயத்த நாம் துவங்கிறதுங்கிறது நியாயமான விஷயம் இல்லை. ஏன்னா மன்னிக்கிறதோ மறக்கிறதோ தப்பில்லை, திரும்பவும் அதே தப்பை அவங்க கூட போய் செய்யறதுக்கு நாம் ரெடி ஆகக்கூடாது. அப்படின்னா நாம் லைஃப்பில் எதையுமே படிக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு தடவை அவர் நம்மளை ஏமாற்றும் போதே நாம் உஷாராக இருக்கணும். இவ்வளவுக்கும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்பிட்டோம், வேலை செஞ்சிட்டோம், ஆனால் அவர் கோஆப்ரேட் பண்ணல, கடைசியில் நமக்கு நஷ்டமாக முடிஞ்சது. போனால் போகுதுன்னு விட்டுட்டு அடுத்த தடவையும் அவரையே நம்பி அதே வேலைக்குள்ளே போகாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த தடவையும் நாம் அவரை நம்பி போனோமா இருந்தால் நாம் நஷ்டப்படும் போது எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. ஒருத்தர் சொன்னார், இல்லை அவன் மாறி இருப்பான் அப்படின்னு. எப்படி மாறுவான்? நீங்கள் மாறலையே. ஒரு தடவை பட்டதுலேருந்து இனி எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலை, அந்த மாற்றம் உங்ககிட்ட வரலைங்கும்போது கடைசி நேரத்தில் காலை வாரி விடுற அவர் மட்டும் மாறுவார்னு எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். ரொம்ப உண்மையான விஷயம் இது. நமக்கு எதிராக தவறு செய்தவர்கள், துரோகம் செய்தவர்களை நாம் மன்னிக்கலாம், தப்பு கிடையாது, அதுதான் நாம் செய்யணும். அதே சமயம் திரும்ப ஒரு தடவை நாம் நஷ்டப்பட்டுடாதபடி நாம் அவங்கக்கிட்டேயே திரும்ப போய் அவங்களை நம்பி அந்த வேலையை செய்ய போகிறத போல தப்பான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. ஆகையினால ஃப்ரெண்ட்ஷிப்பு வேற, இந்த அளவுக்கு நம்பி இறங்குறதுங்கிறது வேற. எப்போவுமே யோசிங்க, மன்னிக்கலாம், திரும்பவும் போய் அதே தவறுகளுக்குள்ளே அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு மட்டும் போகாதீங்க. அப்படி போனீங்களா இருந்தால் பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அதை மறந்துடாதீங்க. ஜெஸி ரைஸ், ஜெசிகா வினோலியா.